கழகம் மற்றும் பல கல்லூரியுடைய முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த கிராமத்தினுடைய பெரியோர்களே, மயிலம் மற்றும் பல கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற பெரியோர்களே, கல்லூரியுடைய முதல்வர் ஆசிரியர் பெருமக்களே, அன்பு உள்ளம் கொண்ட மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த விழா நடைபெறுகின்ற இடம் ஒரு சாதாரண பூமி அல்ல. ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்தர் அவதரித்த இடம். ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் பொம்மபுரத்தை பற்றி தெரியும், ஆனால் பல அன்பர்களுக்கு மயிலத்தை பற்றி தான் தெரியும். இன்றைக்கு மயிலத்தினுடைய சிறப்புவே பொம்மபுரத்தில் தான் தொடங்குகின்றது. இங்கே இருக்கின்ற பாலசித்தர் இங்கே தான் தோன்றினார். அவருக்கு காட்சி கொடுப்பதற்குத்தான் முருகப்பெருமான் அங்கே வந்தார். அப்பேற்பட்ட இந்த புனித பூமியிலே ஒரு கிராமத்துக்குள்ள மாணவர்களுக்கு என்றும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கல்வியை வழங்க வேண்டும், சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த கல்வி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது 19ஆம் மட்டம் சன்னிதானம் அவர்கள் இந்த கல்லூரியை தொடங்கினார்கள். பல்வேறு விழாக்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமாக காலத்துக்கேற்ப மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும், சமுதாய சிந்தனையோடு அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பாகப்பட்டது இந்த கல்லூரியில் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நண்பர்களே, ஒரு கல்லூரி ஒரு உயர்நிலைப் பள்ளி என்று சொன்ன உடனேயே அங்கே பாடம் தானே சொல்லிக் கொடுக்க வேண்டும், மற்ற செயல்பாடுகளுக்கு அங்கே என்ன வேலை, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பாடங்கள் நடைபெறுகின்ற இடம் முதல்வருக்குத்தான் வேலை, ஆசிரியருக்குத்தான் வேலை. இதேபோல் சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்ற அன்பர்களுக்கு அவ்வப்பொழுது வரலாம். ஆனால் இந்த ரோட்டரி கிளப் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு என்ன வேலை, இதைத்தான் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனித சமுதாயமே வாழ்வது எந்த அடிப்படை என்று பார்க்கின்ற பொழுது அமைதி, அன்பு. இந்த அமைதியும் அன்பும் சின்ன வயதிலே பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதற்கென்று சில அமைப்புகளை உருவாக்கி அப்படி உருவாக்கின்ற போதுதான் அதனுடைய வெளிச்சம் நன்றாக தெரியும். ஏனென்றால் அமைதி, அன்பு என்று சொன்ன உடனேயே பல ஞானிகளுடைய நினைவு சிந்தனைக்கு வருகின்றது. பல மகான்கள், பல பெரிய பேராசிரியர் பெருமக்கள், இவர்கள் தன்னுடைய பணியை தன்னோடு நிறுத்திவிடாமல் ஒரு சமுதாய பணியை ஒரு அமைப்பை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வந்தனுடைய விளைவுதான் பல சோஷியல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய சமூக அமைப்புகள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ரோட்டரி கிளப் இது நமது முதல்வர் திரு குமரன் ஐயா அவர்கள் இங்கே சேர்ந்த பொழுது மாணவர்களுக்கு படிப்போடு ஒரு சமுதாய உணர்வை தூண்டக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே ரோட்டரி கிளப், பல கிளப் இருக்குது, ரோட்டரி கிளப் இருக்கலாமா என்று சொன்னார்கள். அவசியம் இருக்கலாம் என்று சொன்னேன். ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்கு மாணவர்களுக்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சொன்னார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவருடைய திட்டத்தை பார்க்க ஒவ்வொரு கட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய அளவிலே அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கிக்கின்றார்கள். என்றால் அவர்கள் என்னை இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ரோட்டரி கிளப் அலுவலர்கள் என்னை சந்தித்த பொழுது பெரிய திட்டத்தை தீட்டினார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் இதை முதல் தொடங்கும் பொழுது நல்ல ஒரு தமிழ் படைக்கக்கூடிய, தமிழிலே வெள்ளம் போல் கடைவிடந்து ஓடக்கூடிய ஒரு சிறிய சொட்டால் சொல்லக்கூடிய ஒரு அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி உடனே சிந்தனைக்கு வந்தது
அவர்கள் முதல்வரே அவருடைய கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஐயா இருக்கலாமா என்று சொன்னேன். அவசியம் இருக்கலாம் என்று சொன்னேன். அந்த வகையில் ஏனென்றால் மாணவர்களே, இந்த ரோட்டரி கிளப் என்று சொன்ன உடனேயே உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும், சரி தெரியாம கூட இருக்கும். இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இந்த உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இது அனைவருக்கும் தெரியும். இந்த போலியோ இன்றைக்கி சில குழந்தைங்களை பார்க்குறோம். ஏறக்குறைய உலகத்தில் 99.99% ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த போலியோ ஒழிப்பை இந்த உலக சுகாதார நிறுவனம், இந்த ரோட்டரி கிளப் அவர்கள் தான் இந்த பொறுப்பை அளித்தது. எவ்வளோ ஒரு பெரிய, எப்பொழுது பார்த்தாலும் அப்பப்போது 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ரெண்டு சனி ஞாயிறு வரும், தொடர்ந்து வரும். போலியோ ஒழிப்பு. அதையும் மீறி ஏதோ கோடியிலே ஒருத்தர் 10 லட்சத்திலே ஒருத்தர் அதை உதாசீனப்படுத்தி இருந்தார். அந்த வகையிலே இது ஒரு பெரிய செய்தி. அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பில் கேட்ஸ், விண்டோஸ், அவர் மட்டுமல்ல, உதாரணத்துக்கு சொல்கின்றேன், அவர் மட்டுமல்ல, பல பெரிய தொழிலதிபர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு தான் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் ஒரு அறக்கட்டளை உருவாக்கின்ற உடனேயே இவர்களை தான் அணியிருக்கின்றார்கள். ஏன்னால் உங்களுக்கெல்லாம் சென்ற ஆண்டு இந்த பட்ஜெட், மத்திய அரசினுடைய பட்ஜெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மத்திய அரசு பட்ஜெட்டு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே விப்ரோனுடைய சேர்மன் அவர்கள் ஏறக்குறைய தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு 10-20, அதாவது ஒரு 5% பணம் கல்விக்காக அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள், ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதை பார்த்து தான் மத்திய பட்ஜெட்டிலே நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிதம்பரம் அவர்கள், அதாவது ஏறக்குறைய அந்த 100 கோடி ரூபாய் என்று நினைக்கின்றேன், இதற்கு மேலே வருமானம் வரக்கூடியவர்களெல்லாம் இது ஒரு 1% ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எதற்கு நான் கூப்பிட்டேன் என்றால், சமுதாயத்திலே என்னதான் உயர்ந்திருந்தாலும், என்ன வசதி படைத்திருந்தாலும், கீழே இருக்கக்கூடிய மக்கள் மேலே வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அவர்கள் செயல்படுத்துகின்றார் என்றால், இதற்கெல்லாம் காரணம் பல அமைப்புகள் தேவை. ஏன்னா இன்றைக்கி ரோட்டரி கிளப் பண்ணோடனே இப்போ ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, சிலர் தெரியாமல் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு இதெல்லாம் தேவை. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கெல்லாம் தெரியும், சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னே சுனாமி இந்த ஏரியா இந்த நெடுக்க தாக்கம் செய்து, அப்போ சுனாமி வந்தப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே எல்லாம் கட்டின வேஷ்டி புடவையோடு அப்படியே ஓடினாங்க ஊரை விட்டு. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2 நாள் அன்றைக்கி சாப்பாடே கிடையாது. அப்போ பல ஊர்லேருந்து பல அமைப்புகள், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மயிலத்திலேருந்து சமையல் பண்ணி வண்டியில் வந்துக்கிட்டே இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இயற்கை சீற்றங்கள் என்ன நடக்கும் சொல்ல முடியாது, இது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் வளரக்கூடிய சமுதாயத்திற்கு இந்த போல கிளப்பு அவசியம் தேவை. என்றால் மாணவர்கள் இந்த கல்லூரியிலே சேர்ந்து விட்டால் மட்டும் உங்களுக்கு பட்டம் கிடைத்து விடலாம். ஆனால் இதை போல் அமைப்பில் நீங்கள் கலந்து கொண்டு அதை செய்கின்ற போது பல்வேறு தொடர்புகள் ஏற்படும். இன்றைக்கி லயன்ஸ் கிளப் அவங்க விழுப்புரத்துலேருந்து வராங்கன்னா, அடுத்த ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆல் இண்டியா லெவலில் போவீங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல், உலக லெவலில் போவீங்க. அப்படி போகும்பொழுது பல தொடர்புகள், அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பொக்கிஷன் இருக்குது, யாரும் இழைத்தவர்கள் இல்லை, சலித்தவர்கள் இல்லை. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொக்கிஷம் ஒரு காலகட்ட ஒரு தொடர்பு வரும் பொழுது வெளியிலே வரும். அப்போ உலக அளவிலே உங்களுடைய திறமை வெளியில் வரும் என்றால், எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த ரோட்டரி கிளப் இது போல் பல கிளப்பு அவசியம் தேவை. நான் இன்றைக்கி மொழி என்று சொன்ன உடனே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். இன்றைக்கி உலகத்திலே பார்க்கின்ற போது சைனா, இன்றைக்கி எலக்ட்ரானிக் குட்ஸ் என்று பார்க்கின்ற போது சைனா தான் இன்றைக்கி உலகத்தில் கிட்டத்தட்ட 60% எலக்ட்ரானிக் குட்ஸு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க உலகத்துக்கு. இன்றைக்கி காலப்போக்கில் எதிர்காலத்தில் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் ஏறக்குறைய 95% பொருட்கள் சைனா பொருள் தான் உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்றாங்க. அதனுடைய விளைவு கடைசியில்
சைன மொழியை உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம் என்று சொல்கிறாங்க ஒரு செய்தி. ஏன்னா மொழி தெரிஞ்சாதான் எதையுமே செய்ய முடியும். அந்த வகையில் இன்றைக்கி உலகம் பல வளர்ச்சியை கண்டு கொண்டு காண்கின்றது. அந்த வகையில் இந்த ரோட்டரி கிளப்ன்றது இந்த கல்லூரிக்கு வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அவர் கல்லூரி முதல்வர்கள் என்னிடம் சொல்லும் பொழுது இந்த மாணவர்களுக்கு இது கொண்டாட வேண்டும், அவருடைய பல தொடர்புகள் ஏற்படும், அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சான்றிதழ் கிடைச்சா ஒரு பெரிய தொடர்பு கிடைக்கும் என்ற அவருடைய பெரிய நோக்கம் இன்றைக்கு ஆலமரம் போல் நன்றாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ரோட்டரி கிளப்பு சீரும் சிறப்பமாக நடைபெற வேண்டும். நீங்கள் எல்லாம் இந்த அமைப்போடு சேர்ந்து கொண்டு சமுதாயத்துக்கு பாடுபட வேண்டும். அப்பொழுது தான் இப்போ நீங்கள் உங்களை தூக்கி விடுறதுக்கு உங்கள் பெற்றோர்கள் மற்றவங்க எப்படி உங்களை தூக்கி விட்டாங்களோ அடுத்தது உங்களுக்கு கீழே இருக்கவங்கள நீங்கள் தூக்கி விட முடியும். இதுதான் ஒரு செயின், ஒரு சைக்கிள். அடுத்தது ஐயா திரு சொல்லின் வேந்தர் ஐயா அவர்கள் நமது 10ஆம் மாவட்ட சுவாமிகளுடன் ஏறக்குறை 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடர்பு உடையவர். ஏனென்றால் அவர்கள் இந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்று இந்த வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். தமிழ்நாடு தெய்வீக பேரவை அந்த அமைப்பு திரு குன்றக்குடி அடிகளார், தர்மபுர ஆதீனம், நம்ம சன்னிதானம் அவர்களாம் இருந்தார்கள். அப்போ குன்றக்குடி அடிகளார் பெரிய பணியை செய்தார்கள். அப்போது இவர்கள் உடன் இருந்தார்கள். இவர்கள் அப்பொழுதே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மீட்டிங்கும் போது உடனே அப்பப்போ இந்த முக்கியமான செய்திகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சன்னிதானம் இதோட நெருக்கமாக இருந்தவர்கள் அல்ல. அவருடைய ஏற்கனவே எனக்கு 25 வருஷமாக அவங்கள பற்றி தெரியும். இல்லை நம்ம மடத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். அவர்கள் கௌமார மடத்த சுவாமிகளோட நெருக்கமாக இருந்தவர்கள். அந்த வகையிலே தன்னை அவர்கள் முழுமையாகவே தமிழுக்கும் சமயத்துக்கும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். அதுதான் ஒரு பெரிய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு, அதாவது எல்லாரும் பேசலாங்க, கைத்தட்டலுக்கு பேசலாம், எதுக்கு வேணால் பேசலாம். ஆனால் சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அதை கேட்க 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 அவங்கக்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். அது சிலர்கிட்ட தான் அமையுது. அது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வகையில் அவர் நன்றாக ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர்கள், ஆதீனங்களோடு தொடர்புடையவர். அந்த வகையில் அவர்கள் இங்கே வந்தது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அவர்களுடைய சொற்புரை சீரும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இங்கே வந்த அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இது போல் செயல்களெல்லாம் இந்த ரோட்டரி கிளப் போன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செயல்பாடுகள்லாம் செய்து இந்த நாட்டிற்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத நாடாக நன்றாக இருக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே திரும்ப திரும்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். சிவா முருகா. ஆதீனம் சன்னிதானம் அவர்களை, ரோட்டரி அமைப்பினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற பெரியோர்களே, ரோட்ராக்ட் புதிய அமைப்பில் பொறுப்பேற்றிருக்கிற அருமை பிள்ளைகளை, வருகை தந்திருக்கிற பல துறைகளை சார்ந்த பல பெரியோர்கள், பேராசிரியர்கள் மற்றும் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மாணவ மாணவியர், பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியானம் ஒரு 2 மணிலேருந்து 4 மணி வரையில் பேசுறது தண்டனை. இதை நான் சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, கேட்கறது அதை விட பெரிய தண்டனை உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் நான் நல்லா தூங்குற நேரம் 2 to 4. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி உங்களோட நான் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய சுவாமிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். ஒரு 4 விஷயம், நல்ல விஷயம் உங்களோட பரிமாறிக்கொள்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோட்டரி என்பது சேவை நிறுவனம். மனிதர்கள் எல்லாருமே தன்னை மையப்படுத்தி சிந்திப்பார்களே ஒழிய பிறரை மையப்படுத்தி, சமூகத்தை மையப்படுத்தி சிந்திக்கிறவர்கள் ரொம்ப குறைவு.
ஒரு அழகான ஜென் கதை நான் படித்த ஒரு அருமையான ஒரு ஜென் வரலாறு, கதை கூட அல்ல, நடந்த சம்பவம். ஒரு ஜென் துறவி உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக ஒருவர் வருகிறார். வந்த உடனே அவர் தேநீர் அருந்துங்கள் என்று சொல்லி தேநீர் கொடுக்கிறார். அந்த தேநீர் அப்படி வாங்கி பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சிக்கல் உண்டாயிடுச்சு. உள்ள ஒரு ஈ மிதக்குது. அதுக்குள்ள நமக்கு ஒரு திருப்தி, வெளியூர் டீலையும் ஈ மிதக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு திருப்தியான விஷயம். அந்த டீல ஒரு ஈ மிதக்குது. வாரியான் சாமி சொல்றாரு, கஞ்சன்ல யார் மோசமான கஞ்சன்னா, சில பேர் அந்த ஈயை எடுத்து போட்டு டீயை குடிச்சுடுவான். இது சில பேர் ஈயை புழிஞ்சு குடிப்பாங்க. அது வேஸ்டா போகுது பாரு அப்படின்னு. அது கஞ்சனுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்ப இவன் நல்ல வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யல. ஆனா அந்த டீ எப்படி பார்க்கறான், அந்த ஈ தடுமா இருக்கு உள்ளுக்குள்ள, அப்பதான் விழுந்திருக்காரு. அப்படி நெளிறான். உடனே அந்த ஜென் குரு அவரை பார்த்து, எனி ப்ராப்ளம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்கு சொல்ல முடியல. நான் மரியாதைக்குரிய ஒரு துறவி, அவர் டீ கொடுத்துருக்கிறாரு, அதுல ஈ இருக்குங்கிறத எப்படி சொல்றது? ஒரு மாதிரி டெலிகேட் சிச்சுவேஷன். ஒன்று சொல்ல முடியாது ஒழி, அப்படி குடிக்கவும் முடியாது, கொட்டவும் முடியாது, தடுமாறுறான். உடனே இந்த துறவி டக்குன்னு எந்திரிக்கிறாரு. நேராக வெடுத்து இவன் கையில் இருந்த டீயை வாங்கி பார்க்குறாரு. உள்ள அந்த ஈ துடிக்குது. வெறுக்குன்னு வெளியில போய் அந்த ஈ அப்படி வெளியில எடுத்து அந்த தென்னை ஓலையில் அப்படி விட்டுட்டு அந்த இறகெல்லாம் காஞ்சி அது பறக்கிற வரைக்கும் பார்த்துட்டு, அவாடா அப்படின்னு உள்ள திரும்பிட்டு இவனை பார்த்து சொல்ற, ஒன்ன மாதிரி ஒரு அகங்காரம் பிடிச்ச மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அவர் சொல்ல, நான் என்ன சாமி தப்பு பண்ணேன், அந்த ஈயை பார்த்து நான் எவ்வளவு பரிதாபப்பட்டேன், என்னை போய் அகங்காரம் பிடிச்ச மனுஷன் சொல்றீங்களே, எனக்கு புரியலையேன்னா. டீல ஈ கிடந்தத உன்னோட ப்ராப்ளமா தான் நீ யோசிச்ச ஒழிய அது ஈயோட ப்ராப்ளம் நீ யோசிக்கவே இல்லை. அது ஈயோட ப்ராப்ளம். ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறதா கொட்டுறதான்னு தான் ப்ராப்ளம். அதை பொறுத்த அளவுல வாழ்வதா சாவதான்னு ப்ராப்ளம். இந்த உலகத்தை தன்னை மையப்படுத்தி சிந்திக்கிறவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள், பிறரை மையப்படுத்தி சிந்திக்கிறவர்கள் அழகுபடுத்துகிறார்கள் என்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. பிறரை மையப்படுத்தி சிந்திப்பது என்பது பண்புகளிலே ஒரு உச்சமான ஒரு பண்பு. அந்த பழக்கத்தை இளைய தலைமுறைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ரோட்டரி அமைப்பு இங்கே உருவாக்கி இருக்கிறது. நீ உன்னை பத்தி யோசிப்பா, யாரு வேண்டாம்னு சொன்னா, ஆனா உலகத்தை பத்தியும் யோசி. எனக்கு தெரியும், இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய ஒரு வயதும் எடுத்தா 18, 17 அது மாதிரியான ஒரு அந்த பருவ வயதுகள். இந்த வயதுல ரொம்ப பெரிய ப்ராப்ளமே என்னன்னா நம்ம பர்சனாலிட்டி தான். அதாவது நான் இப்படி கேட்கறேன்னு நீங்க எல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க வேணாம். நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நாம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ அப்படின்னு கவலைப்படாத உயிர் ஒண்ணு உண்டா? நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ? இந்த கடவுளுக்கு ஏஸ்தெட்டிக் சென்ஸ் கம்மி. அவர் என்ன கேட்டிருந்தா மூக்கு இன்னும் பெர்ஃபெக்டா நான் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அவர் என்ன கேட்டிருந்தா காலை நான் கொஞ்சம் ஓரமா அப்படி ஒட்டி போற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். அந்த மனுஷன் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு ரொம்ப பண்ணிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் அழகுணர்ச்சி கம்மி. என்ன கேட்டிருந்தா எப்படி எல்லாம் டிசைன் கொடுத்துருப்பேன் தெரியுமா? நாம சொல்லலாம். இப்ப நான் சொன்னது கற்பனை இல்லை, உண்மைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 15 வயசுல இருந்து 30 வயசுக்கு இருக்கிற யாரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலும், கண்ணாடி முன்னாடி நின்று போயிட்டு உடனே வந்ததா வரலாறு உண்டா? நீங்க எத்தனை டிகிரியில உங்களை பாப்பீங்க தெரியுமா? என்ன, முதல்ல அந்த காக்கா மாதிரி தலையை இந்த பக்கமா சாய்ச்சி ஒரு ஆங்கிள், அப்புறமா அந்த பக்கமா திருப்பி ஒரு ஆங்கிள். ஏன் இத்தனை டிகிரியில பாக்குறோம்? எந்த டிகிரியிலையாவது அழகா இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனா எல்லா டிகிரியிலையும் முகம் ஒரே லட்சமா ஒன்றும் பண்ண முடியல. அப்ப மனசுல என்ன வருது? நாம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்துக்கலாமோ அப்படின்னு ஒரு வருத்தம் வருது. உண்மையில பர்சனாலிட்டிங்கிறது தோல் இல்லை. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் இல்லை. என்ன சைஸ் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பர்சனாலிட்டியை டிசைட் பண்ண முடியாது. பர்சனாலிட்டிங்கிறது உயரம் இல்லை, குட்டை இல்லை, அதெல்லாம் பர்சனாலிட்டியே கிடையாது. பர்சனாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சிறந்த எண்ணங்களால் நிரம்பி வழிகிறவன் மிகச்சிறந்த பர்சனாலிட்டி. மிகச்சிறந்த எண்ணங்களால் யார் நிரம்பி வழிகிறார்களோ அவங்கதான் மிகச்சிறந்த பர்சனாலிட்டி. மற்றவங்க கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், இருக்கலாம், ஒன்றும் கவலையே இல்லை. என்ன கேட்டா,
மிகச் சிவப்பாக இருந்த ஜவஹர்லால் நேருவும் தேசத்தை நேசித்தார், மிக கருப்பாக இருந்த காமராஜரும் தேசத்தை நேசித்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்தை வளப்படுத்திய பெருமை சிவப்பாக இருந்த நேருவுக்கு எவ்வளவு உண்டோ அதே அளவு கருப்பாக இருந்த காமராஜருக்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நிறம் ஒரு குப்பை என்பதை புரிந்து கொள்வோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி என்ன நினைக்கிறோம்? பர்சனாலிட்டிங்கிறது ரொம்ப அழகு நிறம் அப்படின்னு நினைக்கிறோம். எஸ்பெஷலி இந்த ஏஜ்ல பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு டைம் கொடுப்போம். அதாவது தலை வாரத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகும், அப்புறம் கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம எதிர்பார்க்கிற ஆங்கிள் அது கரைய மாட்டேங்குது அப்படின்னு வாரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம், அப்புறம் கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு வேணும். இவ்வளவு பண்ணி நமக்கு திருப்தியா இல்லை. நமக்கு திருப்தியா இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஆளுக்கும் திருப்தியா இல்லை. அது இருக்கிற வேதனையில் ரொம்ப பெரிய வேதனை இது. நமக்கும் திருப்தியா இல்லை, நம்ம ஆளுக்கும் அது திருப்தியா இல்லை. அப்புறம் நம்ம கஷ்டப்படுறோம். நம்முடைய பர்சனாலிட்டி தலைமுடியை எப்படி கொண்டு வர்றது, நம்முடைய தோற்றத்தை எப்படி கொண்டு வர்றது, ட்ரெஸ்ஸை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி குள்ளமா இருந்தார். பிரைம் மினிஸ்டர்லேயே ரொம்ப குள்ளமா இருந்த ஆள் யாருன்னு கேட்டா லால் பகதூர் சாஸ்திரி. சீஃப் மினிஸ்டர்லேயே ரொம்ப குள்ளமா இருந்த ஆள் யாருன்னு கேட்டா பேரறிஞர் அண்ணா. ஆனா அவனை மறந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே உயரமான மனிதர் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே உயரமான மனிதர் பேரறிஞர் அண்ணா. லால் பகதூர் சாஸ்திரி மறைக்கப்பட்ட புகழுக்கு உரியவர், மறைக்கப்பட்ட புகழுக்குரியவர், ஆனால் மறைக்கவே முடியாத கடமைக்கு உரியவர் லால் பகதூர் சாஸ்திரி. அவரோட ஒரு வலிமையான மனிதர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஆனா குள்ளமா பிறந்துட்டார். லால் பகதூர் சாஸ்திரியை கேட்குறாங்க, சார் நீங்க குள்ளமா இருக்கிறீங்க, இன்டர்நேஷனல் லீடர்ஸ்லாம் வராங்க, உலக தலைவர்கள் வராங்க, வரவேற்கிற போது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலையா, தாழ்வு மனப்பான்மை வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. சாஸ்திரி சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட புனிஞ்சுதான் பேசணும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட புனிஞ்சுதான் பேசணும், அதுக்கு மேல என்ன இருக்கு? அப்ப லால் பகதூர் சாஸ்திரி எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி பாத்தீங்களா? அப்ப பர்சனாலிட்டிங்கிறது உயரத்துல இல்லை, நிறத்துல இல்லை, வேறு வகையான தோற்றங்கள்ல இல்லை. பர்சனாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா நம் உள்ளில் இருக்கக்கூடிய எண்ணம் நம் முகத்தில் ஒரு அழகையும் ஒரு கம்பீரத்தையும் ஒரு ஆளுமையையும் தோற்றுவிக்கும். அவங்க வார்த்தையை நம்மளால மீறவே முடியாது. ஏன் மீற முடியாதுங்கிறதுக்கு காரணம் இல்லை. புத்தர் ஏதாவது பவர்ல இருந்தாரா? எல்லா பவரையும் விட்டுட்டு பாலிடிக்ஸ் வேண்டான்னு வெளியே வந்தவர் புத்தர். ஆனா புத்தரை எதிர்த்து யாராலும் ஒரு வார்த்தை பேச முடியாது. அவர் யாரையும் அடக்கி வைக்கல. ஆனா புத்தரை எதிர்த்து யாராலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. புத்தர் எதிரில் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுவிட்டு தான் போவாங்களே ஒழிய அவங்களால அதை மீறவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்? அவருடைய மனம் அவ்வளவு நிர்மலமா இருந்தது, அவ்வளவு சுத்தமா இருந்தது. அவர் எது நினைச்சாலும் எது சொன்னாலும் உலகத்தினுடைய நன்மைக்காக சொன்னார். அப்போ அவரால் ஒண்ணுமே மீற முடியல. அவர் மீறி ஒரு காரியத்தை யாராலும் செய்யவே முடியல. அப்போ உண்மையான ரியல் பர்சனாலிட்டிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்முடைய மனதில் தோன்றுகிற நல்ல எண்ணங்களில் இருக்கிறது. இந்த புரிதல் ரொம்ப அவசியம். இதுல பிறருக்கான நல்ல உதவிகளையும் பிறருக்கான அந்த சேவைகளையும் செய்கிற நல்ல நிறுவனம் ரோட்டரி. அதாவது அவங்க சொன்ன மாதிரி போலியோ ஒழிப்பு, அப்புறம் சக்கர நாற்காலி வழங்குதல், வேற குடிநீர் திட்டங்கள் தேவைன்னா அதுக்கு ஏற்பாடு செய்யறது, ஒரு கிராமத்தில் ஒரு முக்கியமான ஒரு தேவை அப்படின்னா அதை முன்னின்று பணத்தை திரட்டி அந்த கிராமத்துக்கு அந்த கல்வி மேம்பாடு இதெல்லாம் செய்து கொடுப்பது, இது மாதிரியான நல்ல சேவைகளை செய்கிற ஒரு சேவை நிறுவனம் ரோட்டரி. இப்ப பிறருக்காக செய்கிற போது என்ன நடக்கும், ஏன் அது முக்கியம் அப்படிங்கிற கருத்தை நான் முதல்ல புரிய வைக்க விரும்புறேன். ஒரு சம்பவம் சொல்றேன். பெர்னாட் ஷா ரொம்ப கிண்டல் பிடிச்ச ஆடு உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷா ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார். அவருக்கு செஸ்ட் பெயின். அவர் படுக்கையில் படுத்திருந்தவர் தன்னுடைய மருத்துவருக்கு ஃபோன் பண்ணார். நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், தயவுசெய்து என்னை உடனே வந்து பாருங்க அப்படின்னு ஃபோன் பண்றாரு. அவர் மருத்துவர் சொல்றாரு, ஏன் உன்னை பார்க்கறதுக்கு நான் கிளினிக்கை விட்டு வர முடியுமா, நீ வாயா, அங்க வாயா, கிளினிக் வாயா அப்படின்னு. அதுக்கு பெர்னாட் ஷா சொன்னாரு, அறிவு இருக்கு அவனுக்கு, கை கால் கூட என்னால் அசைக்க முடியல, என் கையவே என்னால் அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, எந்திரிக்க முடியல, அதனால நான் கதவை திறந்து வச்சிருக்கிறேன், நான் கதவை கூட தாப்பா போடல, திறந்து வச்சிருக்கிறேன், வந்து பாரியா, என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு நேரா அவருடைய மருத்துவர் அவசர அவசரமா வர்றாரு. அது கொஞ்சம் மாடி வீடு, லிஃப்ட் இல்லை. அந்த மருத்துவர் மேலே ஏறி வந்தா மருத்துவர் இவரை விட வயசானவர். அவர் வந்து உட்கார்ந்தார் பாருங்க, நேரா சோஃபால வந்து டை அப்படி லூஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னாரு, உடம்பெல்லாம் வேர்க்குதுன்னாரு.
படுத்திருந்த பெண்ணாச்சா பதறி எந்திரிச்சாரு. என்ன பண்ணுது அப்படின்னு. இல்லை படப்படான்னு வருது, ஒரு மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு. ஒரு நிமிஷம் இருந்து நேராக உள்ள போய் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை தேடி எடுத்து அப்புறம் கெட்டிலில் டீ போட்டு டீ கொண்டாந்து கொடுத்துட்டு ஆஸ்பிரின் மாத்திரையை சாப்பிட சொல்லிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு 15 நிமிஷம். கடைசியாக கேட்டால் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னாரு. ஆவாடா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு பையை திறந்து 30 பவுண்ட்ஸுக்கு பில் எழுதி பில்லை கழிச்சு கையில் கொடுத்தாரு. இது டாக்டர் வந்ததுக்கு ஃபீஸு 30 பவுண்ட்ஸ்ன்னு எழுதி கையில் கொடுத்தாரு. கேட்டார், அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு உடம்பு சரியில்லை, நீ பார்க்க அந்த இடத்துல உனக்கு உடம்பு சரியில்லை, நான் உனக்கு ஆஸ்பிரின் மாத்திரையை கொடுத்து டீயை போட்டு கொடுத்தா எனக்கு பில்லு கொடுக்குறியே, உனக்கு அறிவு இருக்காது. அந்த டாக்டர் கேட்டார், முட்டாள், என் பேஷண்ட் நீ என்ன கம்ப்ளைண்ட் சொன்ன? பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலன்னு. இப்போ எங்க நிற்கிறேன்னு? பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலன்னு, பெட்டை விட்டு எழுப்பிட்டேன். கையை அசைக்க முடியலன்னு டீ போட வச்சுட்டேன். காலை அசைக்க முடியலன்னு 15 நிமிஷம் நின்றுட்டு இருக்கிறேன்னு. என் பேஷண்ட்டை நான் க்யூர் பண்ணியாச்சு, புரிஞ்சுதா? மரியாதையா காசு கொடு. எனக்கு நெஞ்சு வலி இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளவும் ட்ராமா. நெஞ்சு வலி இல்லை, ஒன்றும் கிடையாது, அவ்வளவும் ட்ராமா. அப்பதான் யோசிக்கிறாரு, எப்படி எனக்கு சரியா போச்சுன்னு. அந்த டாக்டர் சொன்னாரு, மனிதன் தன்னை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிற போது இல்லாத வியாதிகளும் இருப்பதாக தெரியும். பிறரை பற்றி யோசிக்க தொடங்கினால்தான் நமக்கு இருக்கிற வியாதிகளும் மறைவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க சும்மா ஒருத்தர் உட்காந்துருங்க, இங்க குத்தி இங்க குடையுதும்பா. அது எப்படி அங்க குத்தி அங்க குடையும்னா அதெல்லாம் தெரியலீங்க, ஏதோ ஒரு ட்ரில்லிங் மிஷின், இங்க குத்துது இங்க குடையுது அப்படின்பா. சும்மா இருக்கிறவங்க பாருங்க, அப்பப்போ அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். பிபியா இருக்குமோ, சர்க்கரையா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, தன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வா என்ன வேணா அது பாட்டுக்கு இருக்கட்டும், வா அந்த பக்கம் வா, வெளியில போய் மற்ற காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னா நம்முடைய துன்பங்கள் மறைந்து போய்விடும். பிறருக்காக வாழத் தொடங்குகிற போது நமக்கு இருக்கிற தண்டனைகள் வரங்களாக மாறிவிடும். பிறருக்கு உழைக்கிற போது நமக்கு புதிய சக்தி வரும். இதை பாரதி சொன்னா, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நானே பிறருக்காக வாழும் போதுதான் ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இப்படி பிறருக்காக வாழ வேண்டும் என்ற நல்ல கருத்தை மனதில் பதிய வைக்கக்கூடிய அமைப்பு சேவை அமைப்பு ரோட்டரி என்கிற அந்த அமைப்பு. இந்த எண்ணம் இளைய தலைமுறையின் மனதிலும் பதிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ரோட்ராக்ட் என்கிற அமைப்பை அவர்கள் பல இடங்களில் உருவாக்கி கொண்டு வருகிறார். ரொம்ப அழகா சொன்னார், மனிதனுக்கு சக்தி இருக்கணும், அப்புறம் நேரம் இருக்கணும், அப்புறம் ஆர்வம் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்படி இது 3 ஒன்னா சேர்றது தான் பெரிய கஷ்டம். ஏன்னா யாருக்கு நேரம் இருக்கோ அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது, யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு நேரம் இருக்காது, ஆர்வமும் நேரமும் இருக்கும் உங்களுக்கு வசதி இருக்காது, சக்தி இருக்காது, எத்தனையோ சிக்கல் இருக்கு. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு, எங்கிட்ட என்ன இருக்கு, வா நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த உலகத்துல பல பிரச்சனையை தீர்த்துடலாம். இளைஞர்கள்ட்ட நல்ல நேரம் இருக்கு, கையில இருக்கு, உடல்ல பலம் இருக்கு, நோய் இல்லை. அப்போ அவங்க எவ்வளவோ மற்றவங்களுக்காக சேவை செய்ய முடியும். இந்த உணர்வை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி. இது விவேகானந்தருடைய 150வது ஜெயந்தி நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். விவேகானந்தர்கிட்ட ஒருத்தன் வேதாந்தம் படிக்க வரலாம். இது நடந்த சம்பவம். அவர் வேதாந்த வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வேதாந்த வகுப்பை படிக்கிறதுக்காக ஒரு சன்னியாசி, இளம் சன்னியாசிகள் வர்றாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய பஞ்சம், ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. விவேகானந்தர் உடனே அவருடைய மூட் அப்செட் ஆயிடுச்சு. அவர் உடனே சொல்றாரு, அங்கே போய் சேவை செய்யணுமே, யாராவது சேவை செய்ய வேண்டாமா, அந்த மக்கள் நான் கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு அங்க இருக்கிற இளைஞர்களை பார்த்து சொல்றாரு, போங்க போங்க நீங்க போய் சேவை செய்யுங்க, அங்க போய் தொண்டு செய்யுங்க அப்படிங்கிறார். அவன் ரொம்ப தெளிவா சொல்றான், இவ்வாறு நான் வேதாந்தம் தான் உங்கள்கிட்ட படிக்க வந்தேன்னு ஒழிய அந்த அங்க போய் இங்க போய் இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்யுன்னு சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. நான் வந்ததே நான் வேதாந்தம் யார்ட்டையும் படிக்க முடியாது, உங்கள்கிட்ட படிக்கலான்ற ஐடியாவில் வந்திருக்கிறேன், எனக்கு வேதாந்தம் சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறான். விவேகானந்தருக்கு கோபம் வருது. அவர் என்ன சொல்றாரு, உன் வேதாந்தத்தை அப்புறமா படிச்சுக்கலாம், முதல்ல போய் கஷ்டப்படுறவனுக்கு நீ ஹெல்ப் பண்றதுக்கு போ அப்படின்னு. அவன் சொன்னான், ஒருவேளை நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு கஷ்டத்தை தீர்க்கறதே என் வேலையா போயிட்டா என்ன பண்றது? கவலையே படாது, அடுத்த ஜென்மத்துல வேதாந்தம் படிக்கலாம். கவலையே படாது, அடுத்த ஜென்மத்துல வேதாந்தம் படிக்கலாம். வேணும்னா உனக்காக ஒரு தடவை நான் பிறந்து வந்து பாடம் நடத்துறேன், கவலையே படாது, அடுத்த ஜென்மத்துல வேதாந்தம் படிக்கலாம். கஷ்டப்படுறவனுக்கு உதவுறதுதான் ரொம்ப அவசியமே ஒழிய நம்ம வேதாந்தம் படிக்கிறத அப்புறமா வச்சுக்கலாம். எவ்வளவு ஒரு யோசனை பாருங்க விவேகானந்தருக்கு, சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறை. இந்த சமூக அக்கறை உலகத்தில் மீண்டும் தோன்றுவது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த அடிப்படையிலே சமூக உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ரோட்டரி அமைப்பை ஒரு சமய நிறுவனம் சார்ந்த மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஒரு பழமையான ஆதீனம், மிகு சிறந்த சிவநெறியை முருக வழிபாட்டை உலகத்துக்கு விளக்கி கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த ஆதீனம். அவர்கள் குறிப்பிட்டது போல இவர்களுக்கு முந்தைய சன்னிதானவருடைய நல்ல பேர் அன்பையும் ஆசியையும் பெற்ற வாய்ப்பு எனக்கு இளம் வயதிலே மிக அதிகம்.
அப்படிப்பட்ட பாரம்பரியமுடைய ஒரு சன்னிதானத்திலே ஒரு கலைக்கல்லூரியை தொடங்கி அந்த கலைக்கல்லூரியிலே ஒரு அருமையான மாணவர்களுக்கான ரோட்டரி அமைப்பையும் தொடங்கி இருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. அது சிறப்பான ஒன்று. அது வளர வேண்டும். அடுத்த வார்த்தை, அது நிஜமாகவே நடக்க வேண்டும். அது நிஜமாகவே நடக்க வேண்டும். மக்களுக்கு அதனால் கிடைக்க வேண்டிய பயன் கிடைக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவதாக நான் புதிய ரோட்டராக்டின் தலைவராக வந்திருக்கிற இளம் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள். எனவே கல்லூரி மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய நல்ல செய்திகளை நான் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் அவர்களும் சுவாமிகள் அவர்களும் கருத்து தெரிவித்தார்கள். உங்களுக்குரிய நல்ல கருத்துக்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் முதல்லேயே உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் ஒரு வார்த்தை. இந்த வயதுல மனதுல பர்சனாலிட்டி என்பது நம்முடைய நிறம், உயரம் போன்ற எண்ணங்கள்லேருந்து வெளியே வர வேண்டும்னு சொன்னேன். நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்வது உண்டு. குறிப்பா இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு தன்னுடைய நிறத்தை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம், வெள்ளைக்காரர்கள் நம்மளை நீண்ட காலம் ஆண்டு விட்டு போன பிறகு வெள்ளை உயர்வு, கருப்பு மட்டம்ங்கிற எண்ணத்தை உலகம் முழுக்க விதைச்சிட்டாங்க. அவங்க உலகம் முழுக்கவே அந்த கருத்தை பரப்பிட்டாங்க. வெள்ளை ரொம்ப ஒஸ்தி, கருப்புனா ரொம்ப மட்டம் அப்படின்னு. என்னுடைய நண்பர் அப்துல் காதர் ஐயா தான் சொல்வாரு, கேரம் போர்ட்லயே அயோக்கியத்தனம் பண்ணிட்டான். எப்படி? கருப்புக்கு 1 பாயிண்ட், வெள்ளைக்கு 2 பாயிண்ட். என்ன வெள்ளைன்னா ஒஸ்தி, கருப்புனா மட்டமா? கேரம் போர்ட்லயும் அவன் வேலையை காமிச்சுட்டான். எப்படி காமிச்சுட்டான்? வெள்ளைக்கு 2 பாயிண்ட், கருப்புக்கு 1 பாயிண்ட். நடுவுல சிவப்பு ஒன்று வைக்கிறான் பாருங்க, 5 பாயிண்ட்னா. ஏன்? அவங்க குயின் சிவப்பா இருக்கிறாலாம், அதனால ரொம்ப மரியாதையா. அதனால கேரம் போர்டில் 5 பாயிண்ட் தான். அதுக்கு இல்லை சிவப்புனா வசதி, வெள்ளைன்னா வசதி, கருப்புனா மட்டமா? ஆறு சொன்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வடநாட்டில் செய்து வச்சிருக்கிற வெள்ளை பளிங்கில் இருக்கிற சாமி சிலையை விட நம்மூர் கோயில்ல கருங்கல்ல ஒரு சிலை பண்ணியிருக்காங்க பாருங்க, அதுக்கிட்ட அழகுக்கு முன்னாடி அந்த வெள்ளை சிலையெல்லாம் நிற்க முடியாது. நம்ம ஊர் கருங்கல் சிலையில் இருக்கிற சுவாமி சிலை இருக்கிற அழகு இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வெள்ளை அழகா இருக்கா? இல்லை. நீங்க பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டாலே தெரியும். வெள்ளை கல்லு ராஜஸ்தான் ஒயிட் மார்பிள், இது எக்ஸ்போர்ட்டுக்கு போய் நமக்கு கிடைக்கிற பணத்தை விட ஜெட் பிளாக் அப்படிங்கிற கிரானைட் கல் இருக்கு இல்லையா, ஜெட் பிளாக், அது நமக்கு கொடுக்குற எக்ஸ்போர்ட் பணம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஜாஸ்தி. அப்போ பொருளாதார ரீதியாக கூட நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு தான் நமக்கு அதிக லாபகரமா இருக்கு. இப்போ என்னத்துக்கு இந்தியாவை பொறுத்த அளவில் ஒயிட் மணியை விட பிளாக் மணி தான் போடணும். ஒயிட் எல்லாம் டம்மி, பிளாக் தான் ஆல் இன் ஆல், கம்ப்ளீட்டா எல்லாம் பவர்ஃபுல் என்னன்னா பிளாக் தான். அப்போ எல்லாத்துலயும் பிளாக்கா இருக்கலாம், நாம மட்டும் பிளாக்கா இருக்கக்கூடாதா? லேசா ஒரு கருப்பா இருந்தா என்ன ஒண்ணு, அதுல ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை பல பேருக்கு இருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, பெண் குழந்தைகள் இருக்கிறீங்க, ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும், ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தொலைக்காட்சி விளம்பரத்துல எல்லாம் காட்டுற போது பச்சை புழுகு ஒண்ணு பண்றாங்க, முகத்தை மூடிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை அப்படியே எடுக்குது. அதாவது மண்டே டியூஸ்டே அப்படியே ஆரே நாளில் சிகப்பழகு. எங்கேயாவது 6 நாள்ல யாராவது சிவப்பு ஆக முடியுமா? 6 நாள்ல யாராவது சிவப்பு ஆக முடியுமா? நான் அந்த கம்பெனிக்கு லெட்டர் போட்டேன். என்ன போட்டேன் தெரியுங்களா? முதல்ல உன் கிரீமை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி அங்க யாராவது ஒருத்தரை கொஞ்சம் சிவப்பா ஆக்கி ஒரு போட்டோ எடுத்தாங்க. சும்மா இது என்ன வேண்டாது வேலை, இந்தியாவில் எல்லாரும் வெள்ளையாகி போய் என்ன பண்ண போறோம்? ஒரே நாள் சிவப்பழகு ஒரு கிரீம் எடுத்து அப்புன்னு அப்பி, எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மனி அப்புன்னு அப்பி அவ புருஷ சம்பளம் தான் காலியாச்சு. 10 பைசாக்கு மேல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. தம்பி நீ கை தட்டாத, ஏன் தெரியுமா? இப்ப ஆம்பளை சேப்பாக்கிறதுக்கு சூர்யா ஒரு கிரீமோட அரையறான். அவன் ஒண்ணு எடுத்து வச்சு தடவுங்கடான்னு. முன்னெல்லாம் பொம்பளைகளுக்கு தான் இந்த பைத்தியம் முடிச்சிருந்ததுன்னா இப்ப ஆம்பளை பயிர்களையும் அவன் விட மாட்டேங்கிறான். அவன் அதுக்கு ஒரு கிரீமை வித்துக்கிட்டு அலையறான் இந்த நாட்டுல. என்ன கொடுமை! ஏன் நிறம் கொஞ்சம் கருப்பா இருந்தா தப்ப? நம்ம நிறம் கருப்பா இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம பாட்டன் பாட்டி கயனில வெயில உழைச்சவனா இருக்கணும்னு அர்த்தம். உழைத்தவன் பரம்பரை என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயமே ஒழிய ஒருபோதும் அவமானப்பட வேண்டிய விஷயம் இல்லையே. ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை நம்முடைய இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் மனதுக்குள் தோன்றுகிறது என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. இதை தாண்டி நீங்க வளர்கிற போது அடுத்த ஒரு கருத்தை மனதில் பதிவு பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் இங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிற மாணவ மாணவியருடைய நன்மைக்காக சொல்றேன். இந்த தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மாற்று படிப்புக்கு படிக்க வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். நான் சென்னையில சாந்தம் உயர்நிலை பள்ளியில படித்தேன், தமிழ் மீடியம் தான் படித்தேன். SSLC வரைக்கும் தமிழ் மீடியம். எங்க காலத்துல PUC உண்டு, இப்போ மாதிரி +2 கிடையாது. PUC விவேகானந்தா காலேஜுக்கு வரேன். காலேஜுக்கு வந்தப்போ ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா வாத்தியார்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாரு, ஒண்ணுமே புரியல. அவர் இங்கிலீஷ் பேசுறது ஒரு பாட்டுக்கு பேசுறாரு, ஒண்ணுமே புரியல. 6 மாசம் கழிச்சுதான் தெரிஞ்சது அவரே தப்பா பேசுறாரு. அதுக்குள்ள ஒரு
6 மாசம் ஓடி போச்சு, அவரே இவ்வளவு தப்பா பேசுறாருங்கிற விஷயம் அப்புறமா தெரியுது. இப்ப அந்த அந்நிய மொழி, அந்த அந்நிய மொழி நமக்கு சரியா வரலன்னா நம்ம ஒண்ணு கூனி குறுகி போயிடுறோம். இந்த வார்த்தையை கவனி, தாய்மொழி வெட்கம் இல்லாமல் தவறாக பேசுகிறார், ஆனா அந்நிய மொழி தப்பா பேசுறது வெட்கப்படுறாரு. இது என்ன நியாயம்? தாய்மொழி பிழை இல்லாம பேசணும் ஒரு மனிதர், அதுவே தப்பு தப்பா பேசுறான் கவலைப்பட மாட்டேங்கிறான். ஆனா அந்நிய மொழி எங்கேயாவது பிழையா பேசிடுவோம்னு ஏன் பயப்படணும்? அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நீ ஆங்கிலம் நன்கு பேசினால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கலாம். ஒருவேளை பிழையாக பேசினால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இந்த வேறுபாட்டை முதல்ல விளங்கிக்கிறது. ஏன்னா தமிழ் மீடியத்திலிருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரும்போது ஏற்படக்கூடிய முதல் சிக்கல், கல்லூரிகள்ல நாளைக்கு நகர்ப்புற பகுதிகளில் வேலைக்கு போகும்போது பெரிய சிக்கலா இருக்கும். அவங்களும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நமக்கு அது வரலையே, இந்த கவலையே இருக்கக்கூடாது. வேடிக்கைக்காக சொல்லல, ஆவடியில காங்கிரஸ் மகாநாடு, பெருந்தலைவர் காமராஜ் உட்காந்துருக்கார், ஜவஹர்லால் நேரு பக்கத்துல உட்காந்துருக்கார், டிஃபன் சாப்பிடுறாங்க. இந்த கேசரி இருக்கு இல்லையா, அப்புறம் ரவா உப்புமா, இதெல்லாம் காங்கிரஸ் மாநாட்டில் பரிமாறுறாங்க. நார்த் இந்தியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியாவில் கேசரி உண்டுங்க, ரவா கேசரி, உப்புமா கிடையாது. உப்புமால காரமா அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டிஃபன் அவங்களுக்கு தெரியாது. இது மட்டும் உண்டு, கேசரி மட்டும் உண்டு, ஸ்வீட் உண்டு. இந்த ரவா உப்புமா இந்த பட்டாணி கேரட் இதெல்லாம் போட்டு பண்ண உடனே ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்ன டிஃபன் தெரியல, கியூரியாசிட்டி கேட்கிறார், வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கிறார், இது என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்போ இவருக்கு விளக்கம் சொல்லணும். காமராஜ் ஒன்று சொன்னா, யூ நோ கேசரி, யூ நோ கேசரி, எஸ், மைனஸ் சுகர் பிளஸ் சால்ட். கேசரிலேருந்து சர்க்கரை மைனஸ் பண்ணு, அப்புறமா உப்பை கூட்டு, உப்பா வந்தது. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் விளக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால எப்படி முடியுமோ அப்படி சொல்ல வேண்டியதுதான். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருடைய சேலம் ஆசிரமம், திருச்செங்கோடு ஆசிரமத்துக்கு கஸ்தூர்பா காந்தி வராங்க. கஸ்தூர்பா காந்தி 3ஆம் கிளாஸ் படிச்சவங்க. கஸ்தூர்பா காந்தி அந்த கதர் புடவைக்கு சாயம் முக்கி எடுக்கிற காட்சியை பார்க்குறாங்க. இந்த கதர் புடவைக்கு சாயம் முக்கிற உடனே என்ன இருந்தாலும் பொம்பளை தான். கஸ்தூரிபாவுக்கு இந்த சாயம் போகுமா போகாதான்னு கவலை. அந்த கதர் புடவையில் முக்கிற சாயம் போகுமா போகாதா. அவங்க ராஜாஜிட்ட கேட்குறாங்க, அவங்க ஹிந்தியில் கேட்கல, அவங்க ஒன்று இங்கிலீஷில் கேட்குறாங்க. திஸ் கலர் கோ, திஸ் கலர் கோ, ராஜாஜி திஸ் கலர் நோ கோ. ராஜாஜிக்கு எவ்வளவு பேர் இங்கிலீஷ் தான் தெரியும், ஆனா கஸ்தூரிபா காந்தி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா திஸ் கலர் நோ கோ. நான் இப்ப எங்க வரையன்னு கவனிக்கணும். பல பேச்சாளர்களுக்கு பல விஷயம் தெரியும், ஆனா கேட்கிறவர்களுக்கு புரிகிற மொழியில் பேசுவது என்பதுதான் பேச்சுக்கலையின் மிகப்பெரிய வெற்றியே. நமக்கு என்ன தெரியுமோ அது 2ஆம் பட்சம். கேட்கிறவர்களுக்கு எது புரியக்கூடிய மொழியோ அந்த மொழிக்கு மாறுவதற்கு நம்ம முதல்ல பழக வேண்டும்.